சொல்லும் பொருளும். எத்தனைக்கும் முயலும். பரிதி. கதிரவன். வெற்பு. மலை. அன்னதோர். அப்படி ஒரு. கழனி. வயல். கார்முகில். மழைமேகம். நிகர். சமம். துயின்றிருந்தார், உறங்கியிருந்தார். பாடலின் பொருள். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். என்னைக் கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களைக் கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. பசுமையான தோகையுடைய மயில் வந்தது. அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கிக் கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும். நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும். வீரம் வரும். நூல் வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்திய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ்பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. கற்பவை கற்றபின். 1. இயற்கை காட்சி குறித்து 4 வரிகளில் கவிதை எழுதுக. 2. தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என்பது குறித்து வகுப்பில் கலந்துரையாடுக. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. அ. மயில். அ. குயில். இ. கிளை. இ. அன்னம். 2. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். அ. வெற்பு. அ. காடு. இ. கழனி. இ. புவி. 3. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ. ஏடெடுத்தேன். அ. ஏட்டு எடுத்தேன். இ. ஏடு எடுத்தேன். இ. ஏற்றெடுத்தேன். 4. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ. துயின்று இருந்தார். அ. துயில் இருந்தார். இ. துயின்றி இருந்தார். இ. துயின் இருந்தார். 5 என்று உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அ. என்று உரைக்கும். அ. என்றுரைக்கும். இ. என்றுரைக்கும். இ. என்றுரைக்கும். பொறுத்துக. 1. கழனி. கதிரவன். 2. நிகர். மேகம். 3. பரிதி. சமம். 4. முகில். வயல். குருவினா. 1. பாரதிதாசனின் மனத்தை கவர முயன்ற இயற்கை பொருள்கள் யாவை? 2. தமிழ் மொழிக்கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார்? சிறுவினா. இன்பத்தமிழ் கல்வி பாடலின் மையக்கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. சிந்தனை வினா. தமிழ் மொழிக்கல்வி பயில்வதால் ஏற்படும் நன்மைகளாக நீங்கள் கருதுவனவற்றை தொகுத்து எழுதுக.